பை மகாலட்சுமிக்கு பிடித்த வாசனை அப்படின்னு சொல்றாங்க. பொதுவாவே இறைவனுக்கு இந்த வாசனைகள்லாம் பிடிக்கும் அப்படின்னா, வீட்ல எந்த வாசனை? லக்ஷ்மி கலாச்சம் இருக்கணும். நல்லா தெய்வ கலாச்சாரம் இருக்கணும் வீடு. லக்ஷ்மி கலாச்சாரம் இருக்கணும். லக்ஷ்மி நம்ம வீட்டுக்கு வரணும். லக்ஷ்மி வந்தா வருமானம் பெறும். வருமானம் வந்தா வருமானம் பெருகும். பெருகுனா லைஃப்ல ஒரு ஸ்டேட்டஸ்க்கு வரலாம். ஸோ அந்த அளவுக்கு நம்ம லக்ஷ்மி வீட்டுக்குள்ள வரணும் இல்லையா? அப்போ அந்த லக்ஷ்மிக்கு பிடிச்ச ஒரு நறுமணம் பார்த்தீங்கன்னா நெறைய இருக்கு. அதில் முக்கியமாக ஒரு 5, 6 வச்சுக்கிங்களேன். ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த முக்கியமான 6 பொருளுமே உங்கள் சாமி ரூம்லேயோ இல்லை சாமி படம் வச்சிருக்க இடத்துலையோ, அது கபோர்டோ ஸ்லாப்போ என்ன கட்டியிருக்கீங்களோ, சாமி படம் இருக்கிற இடத்துல கம்பல்சரி நான் சொன்ன 6 விஷயத்தையும் மறக்காமல் தவறாமல் நீங்கள் வைங்க. காலி அடிச்சுன்னா ரொட்டேஷன். ஸோ நான் சொன்ன இந்த 6 விஷயத்தையுமே பார்த்தீங்கன்னா கம்பல்சரி உங்கள் வீட்டில் சாமி படமாக வச்சிருக்க இடத்துல இந்த 6 பொருளாக வைக்க ஆரம்பிங்க. காலியாக மாற்றிக்கிட்டே இருங்க. ஸோ கரெக்டாக பண்ணுங்கள். நல்லதே செய்யுங்க, நல்லதே நினைங்க, நல்லதே நடக்கும். மர்ஜின் மணியர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். புழல் காவாங்கரை ட்ரிபிள் எம் டவர்ஸ்ல இருக்கக்கூடிய மாலிக் பாய் அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் பாய். வணக்கம்மா. பாய், மகாலட்சுமிக்கு பிடித்த வாசனை அப்படின்னு சொல்றாங்க. பொதுவாவே இறைவனுக்கு இந்த வாசனைகள்லாம் பிடிக்கும் அப்படின்னா, வீட்ல எந்த வாசனை வீசணும்? நல்லா கேட்டீங்க. நிறைய இருக்குமா. இப்போ எங்கள் இஸ்லாத்துலேயே பார்த்தீங்கன்னா, தொழுகைக்கு போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கம்பல்சரி அத்தர் அதிகமாக பயன்படுத்துவாங்க. எவ்வளோ நம்ம சுத்தபத்தமாக இருந்து நம்ம அத்தர் பயன்படுத்துறது வந்து ஒரு பெருமை கிடையாது. இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க, பாயினாலே அத்தர் தான், பாயினாலே சென்ட்டு தான் அப்படின்வாங்க. அது கேட்கறதுக்கு கூட பெருமை கிடையாது. அதை பயன்படுத்துறதால சுண்ணத்துன்னு சொல்லுவோம். சுண்ணத்துனா உங்களுக்கு வந்து ரொம்ப நன்மை, நம்மளுக்கு ரொம்ப நன்மை கிடைக்கும். புரியுதுங்களா? ஏன்னா இப்போ நம்ம மட்டும் நின்று இப்போ தொழுவுறதுக்கும் நல்லா ஒரு கமகமான தொழுவுறதுக்கும் நம்மளுக்கு அந்த பாசிட்டிவ் வைப்பு கொடுதுல்ல, ஒரு பாசிட்டிவாக இருக்கும். நம்மளை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா திரும்பி பார்க்கறத கூட அத்தர் அடிச்சுட்டு போனால் திரும்பி பார்ப்பான், யாரோ கிராஸ் பண்ண மாதிரி இருக்குது, யாரோ போன மாதிரி இருக்குது அப்படின்னு. ஸோ அந்தளவுக்கு ஒரு தன்மை இழுக்கக்கூடிய தன்மை தான் அந்த நறுமணம் சொல்கிறது. அந்த மாதிரி தான் இப்போ ஹிந்து மக்களில் பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா சில பேர் வந்து நார்மலாக சாமி கும்பிடுவாங்க, நார்மலாக குங்குமம் வைப்பாங்க, பூ போடுவாங்க, சாம்பிராணி போடுவாங்க, இது நார்மலாக. ஆனால் லக்ஷ்மி கலாச்சாரம் இருக்கணும், நல்லா தெய்வ கலாச்சாரம் இருக்கணும் வீடு. லக்ஷ்மி கலாச்சாரம் இருக்கணும். லக்ஷ்மி நம்ம வீட்டுக்கு வரணும். லக்ஷ்மி வந்தால் வருமானம் பெறும். வருமானம் வந்தால் வருமானம் பெருகும். பெருகுனா லைஃப்பில் ஒரு ஸ்டேட்டஸ்க்கு வரலாம். ஸோ அந்தளவுக்கு நம்ம லக்ஷ்மி வீட்டுக்குள்ளே வரணும் இல்லையா? அப்போ அந்த லக்ஷ்மிக்கு பிடிச்ச ஒரு நறுமணம் பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது. அதில் முக்கியமாக ஒரு 5, 6 வச்சுக்கிங்களேன். ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்திங்கன்னா, பூ வகையிலே பார்த்திங்கன்னா 2 இருக்குது. ஒன்று மல்லிப்பூ ஒன்று இருக்குது, ஒன்று ஜாதி மல்லி இருக்குது. இந்த ரெண்டுமே பார்த்திங்கன்னா நீங்கள் சாமிக்கு நீங்கள் சிலையாக வச்சுருந்தாலும் சரி, இல்லை ஃபோட்டோக்கு வச்சுருந்தாலும் சரி, இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா சாமந்தி தான் அதிகமாக போடுவாங்க. ரோஜா சாமந்தி, அதில் வந்து பார்த்தீங்கன்னா நறுமணமே இருக்காது. அது இப்போ வர ரோஜாவில் வாசனையே இல்லை. நீங்கள் அள்ளி சாமந்தி போடுறதுக்கு நீங்கள் மல்லிப்பூ கொஞ்சமாக வச்சா கூட நறுமணமே வேறு. பூ வகையில் 2 விஷயம் சொல்லியிருக்கேன். 3வது ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, கம்பல்சரி வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி கலாச்சாரத்துக்கு அந்த நறுமணம் ஏற்றுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3வது குங்குமம். அதனால தான் வீட்டில் பார்த்தீங்கன்னா சாமி படத்துக்கு குங்குமம் அதிகமாக பயன்படுத்துவாங்க. அது வந்து வச்சா மட்டும் லக்ஷ்மி கலாச்சாரம் அந்த நறுமணமே, குங்குமத்தில் ஒரு நறுமணமே வேறு நல்ல வாசனை வரும். இன்னும் தாழம்பூ குங்குமத்துக்குலாம் நல்ல வாசனை. ஸோ 3. 4வது ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா கற்பூரம் வாசனை வீட்டில் கம்பல்சரி வீட்டில் அதிகமாக இருக்கணும். 4வது விஷயம். 5வது பார்த்தீங்கன்னா துளசி வாசனை. இந்த வாசனை துளசினா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக விற்கிறதெல்லாம் கிடைக்கக்கூடாது. நார்மலாக வாயின்னு வந்து அதை வீட்டில் சாமி படத்தில் ஒரு கட்டு அப்படி வச்சாலே போதும். கட்டியும் போடலாம், இல்லை கட்டு மாதிரி கூட வைக்கலாம். ஆகும்போது துளசியை பயன்படுத்தணும். 6வது பார்த்திங்கன்னா சந்தனம். சந்தனத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து எங்கள் இஸ்லாத்தில் கூட சில பேர் தர்காவில் வந்து பயன்படுத்துவாங்க. ஸோ இந்த தர்கா வழிபாடு பண்ணுறவங்க பயன்படுத்துவாங்க. ஸோ அந்த மாதிரி சந்தனன்றது பார்த்திங்கன்னா அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா ஜவ்வாது கலந்த சந்தனமோ சரி, இல்லை நார்மல் சந்தனமோ சரி, பக்கா ரிசல்ட் வரும். இதை சந்தனமும் உங்களில் நீங்கள் பயன்படுத்தலாம். இப்போ திருநூறு தான் நீங்கள் பயன்படுத்தணுன்ற அவசியம் கூட கிடையாது, சந்தனத்தையும் நீங்கள் பயன்படுத்தலாம். ஸோ இந்த முக்கியமான 6 பொருளுமே உங்கள் சாமி ரூம்லேயோ இல்லை சாமி படம் வச்சுருக்க இடத்துலையோ, அது கபோர்டோ ஸ்லாப்போ என்ன கட்டியிருக்கீங்களோ, சாமி படம் இருக்கிற இடத்துல கம்பல்சரி நான் சொன்ன 6 விஷயத்தையும் மறக்காமல் தவறாமல் நீங்கள் வைங்க. காலி அடிச்சுன்னா ரொட்டேஷன் பண்ணிகிட்டே இருக்கணும். பழைய சந்தனம் அப்படியே இருக்கக்கூடாது, காஞ்சி போன பூ இருக்கக்கூடாது, அதெல்லாம் ரிமூவ் பண்ணிடணும். அதே மாதிரி காஞ்சி போன சாமிக்கு போடுற பூ எடுத்து குப்பையில் போடக்கூடாது. அதை எரித்து சாம்பலாக்கி அந்த சாம்பலை கூட நீங்கள் வச்சுக்கிட்டும் போகலாம், இல்லை தனியாக சுத்தமான இடத்துல போடலாமே தவிர குப்பையில் போடக்கூடாது. இப்போ நார்மலாக ஒரு மீன் கழுவு ஊற்றுற அழுக்கும் பார்த்தீங்கன்னா குப்பையில் தான் போவோம். குழந்தைக்கு போடுற அக்கிஸோ அந்த குப்பையில் தான் போவோம். சாமிக்கு போடுற பூவும் அந்த குப்பையில் தான் போவோம். எடுத்து வைக்கிறது சாமிக்கு, ஆனால் போடுறது குப்பையில். அந்த தவிர செய்யாதீங்க. அதனால் நிறைய பேர் கலாய்க்கிறது, படத்துக்கு ஏன் சாமி பூ
பூ போடுறேன்றாங்க. அந்த ஃபோட்டோக்கு எவ்வளோ நம்ம மரியாதை கொடுக்குறோமோ, அந்த உருவத்துக்கு எவ்வளோ மரியாதை கொடுக்குறோமோ, அந்த மாதிரி அவருக்கு போடுற பூவுக்கும் நம்ம மரியாதை கொடுக்கணும். அந்த பூ வந்து காலில் மிதிக்கிறதும் தப்பு, எடுத்து போடுறதும் தப்பு. எடுத்து ஒன்று எரித்து சாம்பலாக்கி கூட நம்ம அதை வச்சுட்டு போகலாம். அப்படி இல்லைன்னா அதை டிஸ்போஸ் பண்ணி. ஸோ நான் சொன்ன இந்த 6 விஷயத்தையுமே பார்த்தீங்கன்னா கம்பல்சரி உங்கள் வீட்டில் சாமி படமாக வச்சுருக்க இடத்துல இந்த 6 பொருளை வைக்க ஆரம்பிங்க. காலியாக மாற்றிக்கிட்டே இருங்க. ஸோ கரெக்டாக பண்ணுங்கள், நல்லதே செய்யுங்க, நல்லதே நினைங்க, நல்லதே நடக்கும். சிறப்பு பாய், ரொம்ப ரொம்ப அற்புதமான தகவலாக கொடுத்தீங்க. என்னென்ன மாதிரியான பொருட்கள், என்னென்ன மாதிரியான வாசனைகள் மகாலட்சுமிக்கு பிடிக்கும், அது எந்த பொருளில் அடங்கி இருக்கு, அதை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு சிறப்பாக மக்களுக்காக எடுத்து சொன்னதற்கு நன்றி பாய். நன்றிம்மா.